வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ரீசெண்டா இந்த சேனல்ல நம்ம போடுற வீடியோ எதுவுமே பெருசா போக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா போகாதவங்களுக்கு நோட்டிபிகேஷன் திரும்ப போகும். இந்த ஹெல்ப் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மலையாளத்துல கொஞ்சம் பழைய படங்கள்லாம் போடலான் இருக்கேன். எல்லாமே த்ரில்லரா இருக்கும்னு சொல்ல முடியாது. நார்மல் படங்கள் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணலாமா வேணாமான்றதை சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே அமர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக வராருல, அப்பன்னு பார்த்து வேற ஒருத்தன் பைக்ல வரான். இவர் அட்டாக் பண்ணிடுறான். இவரோட கழுத்துல காயம் ஏற்பட்டது. இவர் கையில இருக்க பேக்கை புடுங்கிட்டு போறான். அட்டாக் பண்ணது யாரு என்னன்றது கிளியரா தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அமர்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பேரு ஆனந்த் அப்படின்றது. ஆனந்த பொறுத்த வரைக்கும் மேரிடா இருப்பாரு. ஒய்ஃப் பேரு மோகினி அப்படின்றது. ஆனந்துக்கு கல்யாணம் 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே குழந்தை இல்லாம இருக்காரு. சோ இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் குழந்தை பிறந்திருக்கு. அதனால அமர் இருக்கார்ல, அண்ணி இப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் சாதாரணமாயிருச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இதை கேட்கிற அன்னிக்கு சட்டுன்னு கோவம் வந்துருது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த பேசும்போது கோவம் வரும்ல. அதுக்கு அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குழந்தை வேணாம்னு நினைக்கிறோம், அதனாலதான் குழந்தை பெத்துக்கிறத பத்தி நாங்க யோசிக்கல, இதை பத்திலாம் நீ எங்க கிட்ட பேசாதன்ற மாதிரி கொஞ்சம் ரூடா சொல்லிடுறாங்க. தம்பியோட முகம் மாறிடுது. அதே மாதிரி பிரீத்தியோட முகமே இந்த இடத்துல மாறிடுது. இப்ப குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அமரம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வாசல் கிட்ட வராரு. உன் அண்ணி பேசினதை மனசுல வச்சுக்காத, அவ எப்பவுமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, நான் நார்மலா தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இவரும் பிரீத்தியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 7 வருஷமா குழந்தை இல்லைன்றத குத்தி காமிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒய்ஃபுக்கு கோவம் வந்திருக்கும். நீ எதுக்காக என்னோட தம்பி கிட்ட இந்த மாதிரி பேசினன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. உங்க தம்பி பேசினது மட்டும் சரியா, எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் இப்படி பேசி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. இப்ப அமரும் பிரீத்தியும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு பைக் இருக்கு பாத்தீங்களா, வேணும்ட்டே இவங்களை இடிக்கிற மாதிரிலாம் வருது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு புரியுது. யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சீக்கிரமா கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவன நமக்கு காட்டுறாங்க. அவன் திட்டமிட்டு தான் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், ஆனா மிஸ் ஆயிருக்கு. அமரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஏஜென்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சில சமயம் நிறைய காசெல்லாம் இவர் கொண்டு போவாரு. அந்த காசை தூக்குறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க போலன்ற மாதிரி ஒய்ஃப் நினைக்கிறாங்க. நீங்க கவனமா போங்க, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நானும் குழந்தையும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபுக்கு சமாதானம் சொல்றாரு. இப்ப அர்ஜுன் ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் தீபக்னு ஒரு பையன் இருக்கான். இந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்பா குடி போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த விஷயத்த பையனும் கண்டுபிடிச்சிடறான். ஏன்பா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்க, டாக்டர் தான் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, இதுக்கப்புறமாவது குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றான். நீ சொல்லிட்டல, கண்டிப்பா அப்பா இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி பையன் கிட்ட தராரு. பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் அப்பா சோகமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. காரணம் பையன் இருக்கான் பாத்தீங்களா, 2 வருஷமா மிஸ் ஆகுறான். இவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு தான் இருக்காரு. எப்பதான் என்னோட பையனை கண்டுபிடிச்சு தருவீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம், எந்த தகவலும் கிடைக்கல, அடிக்கடி இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் லேடி அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இந்த கேஸ் வந்திருக்கும், ஆனா கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. இப்படியே 2 வருஷம் ஓடிடுச்சுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பவும் இங்க இருந்து சோகமா கிளம்பிடுறாரு. இப்ப பிரகாஷ்னு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு வித்யா அப்படின்றது. அவங்க எங்க போனாங்கன்னு தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எங்க சுத்திட்டு வர, எவன் கூட சுத்திட்டு வரேன்னு கேக்குறாரு. எங்க காய்கறி வாங்க தான் போனன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேனா, நீ போய் சொல்ற, எவன் கூடயோ சுத்திட்டு வந்திருக்க, அவன் மார்க் வச்சு விட்டுருப்பானே, எங்க மார்க் வச்சு விட்டுருக்கான்ற மாதிரிலாம் இவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கடி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணுவார் போல. ஏங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க அக்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிரீத்திக்கு கால் பண்றாங்க. பிரீத்தி தான் அக்காவா இருப்பாங்க. இப்ப தங்கச்சி இந்த மாதிரி பேசுறதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. மாமா கிட்ட குடுன்ற மாதிரி தங்கச்சி சொல்லவே மாமா கிட்ட தந்துடுறாங்க. அவன் திரும்பி என்ன குடும்பப்படுத்துறான் மாமா, என்ன தயவு செஞ்சு இங்க வந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போய்க்கிறேன்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. உன் தங்கச்சியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு நான் வர கொஞ்சம் லேட் ஆகுன்ற
மாதிரியும் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் வேற ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்கான். அதாவது கொல்லணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் கவனிச்சிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் கோவமா போறாரு, என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க. இவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வராரு. ஒரு இடத்துல பாத்ரூம் போறதுக்காக வண்டியை நிறுத்துறாரு. அப்ப அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஊசியெல்லாம் ரெடி பண்றான். சட்டுன்னு இவரோட கழுத்திலேயே குத்திடுறான். இதே இடத்துல இவர் பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு போல. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆளுங்க பாக்குறாங்க, போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்றாங்க. அப்பதான் இவரோட உயிர் போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் நடக்கிறத காட்டுறாங்க. தங்கச்சி வித்யா எப்படி வீட்டுக்கு வந்தான்றது தெரியல. இப்ப அக்கா கிட்ட ஏன் இன்னும் மாமா வரல, கால் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றா. இவங்க கால் பண்ணா அவர் போனை எடுக்க மாட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்தையே அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும், நீங்க படுங்கன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு, அவர் வரதுக்கு லேட் ஆகும் போல, நம்ம படுக்கலான்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. தங்கச்சியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. ரெண்டு பேருமே ரூம்ல போய் படுக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரோ நுழையிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கதவு எப்படி திறந்திருக்குன்னு தெரியல, யாரோ நுழைஞ்சு வீட்டுக்குள்ள வராங்க. திடீர்னு தங்கச்சிக்கு அக்கா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சுக்கான்னு வேகமா ரூம்ல வந்து பாக்குறாங்க. அக்கா இருக்காங்கல்ல, ஒரு கெட்ட கனவு வந்தது, அதனால தான் பயந்து இந்த மாதிரி கத்திட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ ஓகே தானே, சரி நான் வேணா கூட படுத்துக்குவான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி பத்துக்கோன்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. இறந்து போன நபரோட பேரு அமர் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அமரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்பாட்ல அமரோட போன் இருந்திருக்காது, யாரோ போனை தூக்கி இருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த போன் எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதனால ஒய்ஃபோட தங்கச்சியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடியை பார்த்து ஒய்ஃபும் தங்கச்சியும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி ஆச்சுன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் விசாரிக்கிறாங்க. போலீஸுங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப போலீஸுக்கு விஷ ஊசினால் தான் அவர் இறந்து போயிருக்காருன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா உங்களுக்கு தெரிய வருது. என்ன மாதிரியான விஷ ஊசின்றத கண்டுபிடிக்கணும், அந்த ஊசி எங்கெல்லாம் கிடைக்கும்ன்றத நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காங்கல்ல, தண்ணி குடிங்கன்ற மாதிரிலாம் குடிக்க வச்சிடுறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் காசு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயே சரி ஹஸ்பண்டை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாங்க, அது மிஸ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் பேக் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்டை கொல்ற அளவுக்கு யாருக்கு கோபம் இருக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இந்த ஒய்ஃப் யோசிக்கிறாங்க, ஆனா யோசிச்சு சொல்லாமையே இருக்காங்க. மேடம் எதுனாலும் சொல்லுங்க, அப்பதான் எங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சியா பாக்குறாங்க. அதாவது தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. என் தங்கச்சிக்கு 6 மாசம் முன்னாடி தான் சார் பிரகாஷ்னு ஒருத்தன் கூட கல்யாணம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் தான் முன்ன இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. அந்த பிரகாஷுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செட் ஆகாதுன்னா எப்படின்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. இவங்களுமே டீடைலா நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தங்கச்சியை பாக்குறதுக்காக நார்மலா வீட்டுக்கு போவாங்கல்ல, அப்ப அமருமே கொழுந்தியான்ற முறையில அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறது, இதெல்லாம் சுத்தமா பிரகாஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. அவன் என்ன உங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான், அவனுக்கும் உனக்கும் பழக்கம் போதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது. இந்த விஷயம் அமரோட காதுலயே கேக்குது. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிதான்டா பேசுவேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம்லாம் வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. எப்ப பாரு அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாருன்றது தெரிய வருது. அந்த பிரகாஷ் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி அக்கா சொல்றாங்கல்ல, ஆனா தங்கச்சி என்ன சொல்றான்னா, அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது சார், கொஞ்சம் மோசமானவர் தான், ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் அவர் போக மாட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ எப்படிமா இந்த இடத்துக்கு வந்த, யார் வந்து விட்டதுன்ற மாதிரிலாம் கேட்கறது. இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மாமா ரெடியா இருக்க சொன்னார்ல, இவங்க ரெடியா இருப்பாங்க. அமரம் கூட்டு போறதுக்காக வராரு. என்னடி இவனை கூட்டு போக வர சொல்லிட்டியா, நீங்க 2 பேரும் அங்க போய் ஒன்னா இருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் பேசுறாரு. இவர்கிட்ட பேசினா சண்டை தான் வரும்னு அமர் யோசிக்கிறாரு. நீ ஏதாவது பேசிட்டு போடா அப்படின்ற மாதிரி இவங்களை இங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. ஆனா வந்துட்டு இருக்க வழியிலேயே அவருக்கு வேலை வந்துடும். நீ இங்க இருந்து கிளம்பி போயிடுன்ற மாதிரி பாதியிலேயே இவங்களை இறக்கி விட்டுட்டு போயிருப்பாரு. நானா தான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றாங்க. அமர் நைட்டு சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரி மெசேஜ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தியே இவங்க சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இவரா 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதாவது பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எந்த இடத்த பார்த்தாலும் சரி அமரோட ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது. அமர் கூட பழகின எல்லா விஷயத்த பத்தியும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அவர் இல்லன்றதை ஏத்துக்க முடியாம ஃபீல் பண்றாங்க. இப்ப அர்ஜுனை காட்டுறாங்க. அதாவது தீபக்னு ஒரு பையனோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் இப்ப என்னோட பையனுக்கு பர்த்டேன்ற மாதிரி எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஸ்வீட் தந்துட்டு இருக்காரு.
2 வருஷமா பையனை கண்டுபிடிக்காம இருக்காங்கல்ல, அதனால இவங்களை கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு அந்த விஷயம் தெளிவா புரியுது. இப்ப பிரீத்தியும் இடிஞ்சு போன மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு போன்ல குணால்னு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு தெரியல, அந்த காலை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. காலை சட்டுன்னு கட் பண்றாங்க. அதே மாதிரி ஜன்னலெல்லாம் இழுத்து சாத்துறாங்க, கதவெல்லாம் சாத்துறாங்க. எதுக்காக இந்த மாதிரி இவங்க பண்றாங்கன்றது கிளியரா தெரியல. கதை போக போக எதுக்காக இப்படி பண்ணாங்கன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் நைட்டு வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரி அமர் மெசேஜ் பண்ணார்ல, அது அமர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அமர் இறந்து போயிட்டாரு. அவர் போனை வச்சு வேற யாரோ தான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. அதே இடத்துல தான் அந்த பிரகாஷோட போன் நம்பரும் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. பிரகாஷம் பக்கத்துல தான் இருந்திருக்கானா, அவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பிரகாஷை லாக் பண்ணி இவங்களுமே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அமர் மேல உனக்கு கோபம் வந்திருக்கு, அதனால அவர் கதையை முடிச்சிருக்க அப்படிதானு கேக்குறாங்க. சரி சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்புறம் எதுக்காக நான் அவரோட வீட்டுக்கு போனேன், அதுக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அமருக்கும் நம்ம ஒய்ஃபுக்கும் ஏதோ பழக்கம் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சந்தேகப்பட்டிருப்பாரு. வீட்டுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி செக் பண்றதுக்காக நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் அக்கா தங்கச்சி 2 பேருமே தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அமர் வீட்டுல இல்லன்றது தெரிய வந்திருக்கும். சரி கிளம்பிடலான்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. ஆனா இவர் சொல்றத முழுசா ஏத்துக்க முடியல. பொய் சொல்லாத, அமரை காலி பண்ணி அமரோட போனை நீ தான் யூஸ் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் சத்தியமா அந்த மாதிரி நான் எந்த ஒரு போனையும் யூஸ் பண்ணல சார், பாக்குறதுக்காக வந்தேன், பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப குணால்னு ஒருத்தன் பிரீத்தி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அதான் ஹஸ்பண்ட் இறந்துட்டார்ல, என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்றான். இவன் காலை பார்த்துதான் இவங்க பயந்துருப்பாங்க. இவனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது தெரியல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி குணால அனுப்பி விடுறாங்க. குணால் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு, இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி குழந்தைய தூக்கிட்டு இவங்களுமே ஹஸ்பண்டோட அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் பேரு ஆனந்த்னு சொல்லியிருப்பேன், இவரோட ஒய்ஃப் பேரு மோகினின்னு சொல்லியிருப்பேன். இவங்க வீட்டுல ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. ஆனா இவரோட ஒய்ஃபுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப போலீஸ்க்கு ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா தோட்ட வேலை எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பாரு. அப்பதான் புதைச்ச மாதிரி பாடி கிடைச்சிருக்கும். சரி இங்கதான் பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த பாடியை காட்டுறாரு. எலும்பு கூட தான் கிடைச்சிருக்கு. Dress மட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த Dress இவங்களும் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனர் எங்க இருக்காருன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவர் வெளிநாட்டுல தான் சார் இருக்காரு, வாடகைக்கு தான் விட்டு வச்சிருந்தாரு. 2 வருஷமா யாருமே வரல, அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அது யாரு என்னன்ற மாதிரி இவங்க டீடைல் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப மோகினி இருக்காங்கல்ல, போன்ல யார்கிட்டயோ பேசுறாங்க. யார்கிட்ட பேசுறாங்கன்றது தெளிவா நமக்கு தெரியல. அப்படி போன் பேசிட்டு இருக்கும் போதுதான் பிரீத்தி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் இதை பார்த்தா கொஞ்சம் தப்பா பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவங்களுமே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த வேலையெல்லாம் நீ எதுக்காக பார்த்துட்டு இருக்க, அதுக்கு தான் வேலைக்காரி வச்சிருக்கேன்ல, அவ வந்து பார்த்துப்பா, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் அமைதியா போறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச எலும்பு கூடுக்கு எத்தனை வயசு இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 22 வயசு தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வருது. அதனால ஒருவேளை இது தீபக் கூட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. தீபக் அப்பாவை வர வைப்போம், அப்பா கூட DNA சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. என்ன சார் நீங்களா வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் அர்ஜுன் கேட்கிறாரு. இவங்க பொறுமையா விஷயத்த சொல்றாங்க. ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, உங்க பையன் நாங்க சந்தேகப்படுறோம், இந்த வீட்டுக்கிட்ட தான் கிடைச்சிருக்கு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது போவானான்ற மாதிரி கேட்கறாங்க. சார் அந்த வீட்டுல தான் அவன் டியூஷன் படிச்சான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இது அங்கதான் டியூஷன் படிச்சானா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் பார்த்தவர் கண்டிப்பா என் பையனோட ட்ரெஸ்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி டியூஷன் படிச்சிருப்பான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க யார் இருந்தான்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பிரீத்தி அமர் தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. பிரீத்தி தான் கிளாஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட தான் டியூஷனுக்கு போயிருப்பான். டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பையன் தான் சார் திரும்பி வரல. அப்பத்துல இருந்தே இவங்க மேலதான் எனக்கு டவுட். இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் நான் சொன்னதை கேட்கவே இல்ல, ப்ளீஸ் சார் என் பையனை கொண்டவங்கள விடாதீங்கன்ற மாதிரிலாம் இவர் அழுதுட்டு இருக்காரு. நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு பிரீத்தியை வர வச்சிடுறாங்க. பிரீத்தி கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா சார் அந்த இடத்துல தான் இருந்தேன்ற மாதிரி இவங்களும் பதில் சொல்றாங்க. அப்ப திரும்ப திரும்ப இவங்களுக்கு குணால் கிட்ட இருந்து போன் கால் வருது. கால் வருதுன்னா பேசுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இங்க வச்சு குணால் கிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால காலை கட் பண்றாங்க. இந்த தீபக் அப்படின்ற பையனுக்கு நீங்க டியூஷன் எடுத்தீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பிரீத்தியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அந்த பையனுக்கு டியூஷன் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இவங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்கும் போது அமரோ நடுவுல பாப்பாரு. அமர்கிட்டயும் இந்த பையன் ஜாலியா தான் பேசுவான். அமர் டீ எல்லாம் போட்டு தராரு. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காணாம போயிட்டான் சார். அந்த பையனோட அப்பா நாங்க தான் ஏதோ பண்ணிட்டு தான் நினைச்சிட்டாரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணுவாரு சார். அவர் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்றதுனால இந்த வீட்டுல இருக்க வேணாம், வீடு மாறி போயிடலாம்னு யோசிச்சோம். அதுக்காக தான் இந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த இடத்துல தான் அந்த பையனோட பாடி கிடைச்சிருக்கு, யாரோ அவங்க புதைச்சு வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்றாரு. எங்களுக்குமே உங்க மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க இருக்காங்கல்ல, சார் இதுக்கு முன்னாடி இருக்க இன்ஸ்பெக்டரும் விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தாரு சார், அந்த சமயமே நாங்க டீட்டெயிலா சொல்லிட்டோம், அந்த பையன் மிஸ் ஆனாலா சார், அந்த நாள் நாங்க தியேட்டருக்கு போயிட்டோம், டியூஷன் இல்லன்ற மாதிரியும் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டோம், ஆனா அந்த பையன் நாங்க தான் டியூஷன் இருக்குன்னு சொன்ன மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், சத்தியமா அந்த பையனை நான் வர சொல்ல சார், அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி போலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோடைய கால் ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அமரை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இந்த அமர் மேல கோபமா இருக்கிறதுனா அர்ஜுன் தான். அர்ஜுன் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், ஒண்ணு நேரடியா பண்ணாம ஆளை வச்சு கூட பண்ணிருக்கலாம், அதனால அர்ஜுன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அமரை விஷ ஊசி போட்டு தானே சாவடிச்சிருக்காங்க, எக்ஸாக்டா அந்த ஊசியை எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்றதை இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 3 விதமான கெமிக்கலை கலந்தா விஷ ஊசியா மாறிடும். 3 கெமிக்கலை கலந்திருக்காங்க சார், விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு தான் யாரோ இதை பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கால் லாக்ல ஏதாவது வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போதைக்கு ஆனந்த் வீட்டுல தான் பிரீத்தி இருக்காங்க. பிரீத்தி தூங்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா குணால் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சமயம் கிடைக்கும் போது வீட்டுக்குள்ள நுழையணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான் போல. அப்படியே கட் பண்ணி போலீஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. பிரீத்தியோட கால் லாக செக் பண்ணும் போது அடிக்கடி இவங்க குணால்னு ஒரு நபர் கிட்ட பேசி இருக்கிறது தெரிய வருது. அந்த குணால் யாரு என்னன்னு விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் காலேஜ் டைம்ல இவங்க 2 பேருமே லவ் பண்ணத பத்தி தெரிய வருது. சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருமே மீட் பண்ணலையான்னு பார்த்தா அதுக்கப்புறமும் மீட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி போன்லயும் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அமருக்கு தெரியாம 2 பேர் பழக்கத்துல இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார், குணால் கூட இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப பிரீத்தியோட குழந்தை பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. இரு அம்மா பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிச்சனுக்கு போய் பால்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பயங்கரமா அழுவுது இல்ல, இது மோகினிக்கு கோவத்தை வர வைக்குது போல. இப்ப வெளியே வந்தவங்க இந்த குழந்தைய முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அம்மா பிரீத்தியை காட்டுறாங்க. இப்ப பால்லாம் ரெடி பண்ணிடுறாங்க, குழந்தைக்கு தரலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா குழந்தை அசைவே இல்லாத மாதிரி இருக்கு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகி பாலெல்லாம் கீழே கொட்டிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல தகவல் கிடைச்சி போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல குழந்தை இறந்து போயிருக்கு. இதை பாக்குற பிரீத்தி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. பிரீத்தியும் நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துல இந்த மோகினியோட ஹஸ்பண்டான ஆனந்த் இந்த இடத்துக்கு வராரு. ஆனந்த் மோகினி இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இவங்க 2 பேர்கிட்டயும் விசாரிக்கணும்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒரு வேளை இதை பண்ணிருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. சரி நான் ஆபீஸை விட்டே ஒய்ஃபு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தேன், ஏறக்குறைய நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஒய்ஃப் ஏன் பண்ணிருக்க கூடாது, ஒய்ஃப் கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களான்ற மாதிரி சந்தேகமா கேட்கிறாரு. சார் நான் போன் பேசிட்டு இருந்தேன் சார், குழந்தை அழுது டிஸ்டர்பன்ஸா இருந்தது, பாக்குறதுக்காக வந்தேன், பார்த்துட்டு திரும்பி உள்ள கால் பண்றதுக்காக போயிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றது உண்மையா என்னன்னு தெரியல. இவங்க உள்ள இருக்கிற டைம் யாரோ இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இப்ப பிரீத்தி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பிரீத்தியை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. குணால பத்தி தெரிஞ்சிருச்சுல, அதை பத்தி தான் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க காலேஜ் டைம்ல குணால்னு ஒருத்தர பயங்கரமா லவ் பண்ணிருக்கீங்க, ஆனா வீட்டுல அமர கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அதை மீறியும் நீங்க குணால மீட் பண்ணிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப பிரீத்தியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க காலேஜ் படிக்கும் போது உண்மையிலேயே குணால லவ் பண்ணிருப்பாங்க, 2 பேருமே க்ளோஸாலாம் பழகிட்டு இருப்பாங்க. வீட்டுல எல்லாம் இந்த லவ் ஏத்துக்காம இருந்திருக்க மாட்டாங்க, இவங்களே இந்த லவ் வேணான்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் குணால் இருக்காரு பாத்தீங்களா, எப்பவுமே அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் அலைவாரு, மத்தபடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதனால இவங்களுக்கு சுத்தமா குணால பிடிக்காம போயிருக்கும். அதனால குணால் வேணான்ற மாதிரி தான் அமர கல்யாணம் பண்ணிருப்பாங்க. குணால் தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக அடிக்கடி அவங்க கிட்ட பேசுனீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க அமர் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப எதர்ச்சியா குணால மீட் பண்றாங்க. நான் அப்ப பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அப்படிதான் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போன்ல பேசிப்பாங்க. என் ஹஸ்பண்டுக்குமே பேசினதுலாம் நல்லா தெரியும் சார், நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் அவன்கிட்ட பழகுனேன், ஆனா அவனுக்கு தப்பான இன்டென்ஷன் இருந்திருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவனை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அவன் இருக்கான்ல, இன்னமும் என்ன உனக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ற, வேலைக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவன் கேட்க மாட்டான், இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். இதை நினைச்சு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிருக்கும். அப்ப பிரெக்னன்ட் ஆகாதவங்க இந்த சமயம் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. ஒருவேளை நம்ம அவனால் தான் பிரெக்னன்ட் ஆயிருக்கோன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட அதெல்லாம் வெளிப்பத்தாம இவங்க அமைதியா அந்த விஷயத்த மறைச்சிருப்பாங்க.
ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு குணால் மேல தான் டவுட் வந்திருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங் இன்ஸ்பெக்டர் கேட்டோன்னு யோசிச்சிருப்பாங்க. இப்ப நான் உறுதியா சொல்றேன் சார், குணால் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குணாலை விடாதீங்க, இப்ப அவன் என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி இவன் டார்ச்சர் பண்ணதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும், அதனால கதவை திறந்து வச்சுட்டு படுன்ற மாதிரி உங்களுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். ஆனா அந்த மெசேஜ் ஹஸ்பண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார், இவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. திறந்து வைக்க சொல்றதுனால இவங்களும் கதவை திறந்து வச்சுட்டு தான் படுத்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ பக்கத்துல வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அவன் மாஸ்க் போட்டு தான் தப்பா கைய வச்சிருப்பான். இதனால தான் பயந்து கத்திருப்பாங்க. தங்கச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக வந்திருப்பா. ஒன்னும் இல்ல கனவுன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அது குணாலோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே குணாலை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தூக்கிடுறாங்க. அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ பண்ண எல்லாத்த பத்தியும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவனும் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். திரும்பி பிரீத்தியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்ன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அமரோட கழுத்துல யாரோ வெட்டு போட்டாங்க பாத்தீங்களா, அப்படி வெட்டு போட்டது இவனா தான் இருப்பான். அமரோட கதையை முடிச்சுட்டு அந்த காசை தூக்கிடலாம், அமர் இறந்து போயிட்டா அவன் நமக்கு கிடைச்சிருவான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அமரை கொலை பண்ணதெல்லாம் நான் கிடையாது சார், வேற யாரோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு மெசேஜ் பண்ணது நான் கிடையாது. அதே மாதிரி அவகிட்ட நைட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தப்பா நடந்தது நான் கிடையாதுன்னு சொல்றான். பொய் சொல்லாதன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. சார் குழந்தையை யார் கொன்னதுன்றது தெரிஞ்சிருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி வேற ஒரு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்களுமே பக்கத்துல போய் ஃபுட்டேஜை பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது யார் தெரியுமா? அர்ஜுன் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இந்த ஆள் எதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு? இவர் தான் ஏதோ பண்ணிருக்காருன்ற மாதிரி அர்ஜுனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அர்ஜுனுமே நான் தான் பண்ணன்ற மாதிரி சாதாரணமா உண்மையை ஒத்துக்கிறாரு. எதுக்காக சின்ன குழந்தைய சாவடிச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பையனை அவங்க சாவடிச்சாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன் பையனை அவங்க தான் சாவடிச்சாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க தான் சாவடிச்சாங்கன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இன்னும் கிடைக்கவே கிடையாது. அதுக்குள்ள எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் பயங்கரமா இவர் மேல கோவப்பட்டு இருக்காரு. 2-3 கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தானே அந்த ஊசியை ரெடி பண்ணிருக்காங்க. அதான் இந்த கெமிக்கலை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசியிருக்காங்களான்னு செக் பண்ணி பாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படி யாருமே யார்கிட்டயும் பேசின மாதிரி தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வேற ஒரு வழியை சொல்றாரு. சிலர் புத்திசாலித்தனமா இன்டர்நெட் மூலியமாவே இதை தெரிஞ்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட ப்ரௌஸ் ஹிஸ்டரியும் நம்ம செக் பண்ணோம். ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹேக்கிங்லாம் தெரிஞ்ச ஒரு பையனை வர வச்சிடுறாங்க. செக்லாம் பண்ண சொல்றாங்க. லேப்டாப் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, போன் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களோட இமெயில் மூலியமா இவங்க ஹேக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஹேக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் மேலே இவங்களுக்கு டவுட் வந்துருது. அந்த நபரை தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப நேரா பிரீத்தியை பார்க்கிறதுக்காக பிரீத்தியோட வீட்டுக்கு தான் வராங்க. பிரீத்தியே மோகினி வீட்டுல தானே இருக்காங்க. மோகினியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மோகினி அமுக்குவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க ஆனந்த அமுக்கிடுறாங்க. ஆனந்த் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல. உன் சர்ச் ஹிஸ்டரியில இதெல்லாம் மாட்டிருச்சு, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீபக்ன்ற பையன் டியூஷன் இருக்குன்ற மாதிரி கிளம்பினா பாத்தீங்களா, ஆக்சுவலா அமரும் ஒய்ஃபும் வர சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு தான் போயிருப்பாங்க. அந்த நாள் இவர் இருக்கார்ல ஆபீஸுக்கு போகாம இருந்திருப்பாரு. தீபக் போனுக்கு வந்த கால் ஒரு லேண்ட்லைன் கால். அந்த இடத்துல இருந்து நீ தான் கால் பண்ணிருக்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா உன்னோட போன் டவர் ரேஞ்ச் அங்கதான் காட்டுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னோட தம்பி மாதிரி வாய்ஸை மாத்தி நீ தான் பேசியிருக்க, அவனை நம்ப வச்சு வர வச்சிருக்க, ஒழுங்கு ரீதியா ஒத்துக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி ஆனந்துமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனந்துக்கு அவனை கொல்லணும்ன்ற மாதிரி எண்ணம் இருக்கு போல. டியூஷன் இல்லன்னு பிரீத்தி சொன்னால, ஆனா இருக்கு நீ கிளம்பி வான்ற மாதிரி அமர் மாதிரி பேசிடுறாரு. அமர் தான் கால் பண்ணிருக்காருன்ற மாதிரி இந்த பையன் நினைச்சுக்கிறான். அப்பா கிட்ட சொல்லிட்டு டியூஷனுக்கு கிளம்புறான். பார்த்தா கதவை திறந்தா இந்த ஆனந்த் தான் நின்னுட்டு இருக்காரு. வாங்க அங்கிள் நீங்க எப்போ வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே உள்ள நுழையிறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா கதவை சாத்துறாரு. இவன் கதையை முடிக்கிறதுக்காக நெருங்குறாரு. என்ன அமர் வீட்டுல இல்லன்னு அந்த பையன் நினைக்கும் போது ஆனந்த் இருக்காருல பின்னாடி இருந்து இவன் கதையை முடிச்சிடுறாரு. இங்கேயே தோண்டி புதைச்சு வச்சிருப்பாரு. அதே சமயம் இவரோட தம்பி அமரை கொலை பண்ணதே இவரா தான் இருப்பாரு. ஆள் வச்சுதான் கொலை பண்ணிருப்பாரு. அதே மாதிரி போனை எடுத்து தான்ற மாதிரி அந்த நபர் கிட்ட இருந்து போனை வாங்கியிருப்பாரு. நான் நைட்டு வர லேட் ஆகும், கதவை திறந்து வையின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புனதே இவரா தான் இருப்பாரு. அவங்க கதவை திறந்து வச்சோன்னா உள்ள போய் தப்பா நடந்துகிட்டதும் இவரா தான் இருப்பாரு. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் செட்டே ஆகாது. தம்பி ஒய்ஃப் மேல இவருக்கு ஒரு கண்ணு வந்திருக்கும். நடுவுல அவங்க கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணுவாரு. அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இவரை என்ன விஷயம் கேக்குறாரு. இந்த தீபக் பையன் இருக்கான்ல, எப்ப பாரு எனக்கு காமெடி சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான், அதனால தான் சிரிக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க தீபக் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஹஸ்பண்டே இந்த விஷயத்தை நார்மலா பாக்குறாரு. ஆனா இவரால ஏத்துக்க முடியல. அந்த பையனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் திட்டம் போட்டு வர வச்சு அந்த பையன் கதையை முடிச்சிருப்பாரு. இவரோட ஒய்ஃபை வில்லி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா மெயின் வில்லனே இவர் தான்.
ஆக்சுவலா தம்பி இங்க இருந்து கிளம்பி போனார்ல, இவரும் செட் பண்ண ஆளு கிட்ட ஆக்சிடென்ட் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் ட்ரை பண்ணியிருப்பான், ஆனா அன்னைக்கு மிஸ் ஆயிருக்கும். பிரீத்தி ஹஸ்பண்டை இழந்துட்டா எப்படியோ நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வர வாய்ப்பு இருக்கு, நம்ம வீட்டுல தங்க வைக்கலாம், எப்படியாவது அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருப்பாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டரும் கோவப்பட்டு 4 அடி அடிக்கிறாரு. இவனை கூட்டு போங்கன்னு சொல்றாரு. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.